டிவிக்கு லீடர் வந்து இப்போ வராரு இன்னைக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்காக தானே வெயிட் பண்ணி இருந்தேன். அவரை பார்த்தாலே எனக்கு போதும். அவரை பார்த்தாலே எனக்கு போதும். அவரை பார்த்துட்டு அப்படியே செத்து போனாலுமே எனக்கு கவலை கிடையாது. அவரை பார்த்துட்டேன்னா அதுவே எனக்கு அவரை பார்க்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் அவர் திருச்சிக்கு வரான்னு அவரை பார்த்து ஹாய் விஜய் பார்க்க போறீங்க, எப்படி இருக்கு? ஆரம்பிக்கிறாரு, நீங்க அவரை வந்துட்டு விஜய பார்க்கணுங்கிறதுதான் எங்க முழு ஆகிறதுக்குள்ள விஜய பாத்துறணும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் அதுவும் பிரச்சாரம் போடுறாங்க. அதுவும் நம்ம திருச்சியில அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணும், வந்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் மணப்பாறையில இருந்து வந்திருக்கோம். நான் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். அந்த டைமிங்க்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, டிராபிக் ஆயிரும், நெரிசல் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறனால முன்னாடியே வந்துடணும், முன்னாடியே வந்து சேஃபா நிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே காலையிலே சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. விஜய் வரதுக்கு காவல்துறை பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. ஆமா, அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து கட்டுப்பாடெல்லாம் போடதான் செய்வாங்க. போட 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 எல்லா கட்டுப்பாடையும் எல்லாமே உடைச்சிட்டு தளபதி வந்து நிப்பாரு. அவர்னால முடியாதது எதுவுமே இல்ல. வந்து இறங்கிட்டாரு, இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இறங்கிட்டு மக்களுக்காக என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு தான் வெளியே போவார். வெளியே போக மாட்டாரு. முழுசா எல்லாமே மக்களுக்காக செய்யணும் தான் இறங்கி இருக்காரு. அதனால முழுசா மக்களுக்கே எல்லா பணியும் செஞ்சு முடிப்பாரு. கண்டிப்பா தளபதி தான் வெற்றி பெறுவார். கூடலூர்ல இருந்து கூடலூர், அதுக்குள்ளார முத்தரசனூர் ஏரியா. கூடலூர்ல இருந்து வரோம். 5 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். 5 மணிக்கே எந்திரிச்சு காலையில வெள்ளனா வந்து அதான் அவரை பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அவர் எல்லாத்தையுமே எல்லா கண்டிஷன் போட்டிருக்காங்க, அது எல்லாமே உடச்சி அவர் வருவாரு. அவர் வரக்கூடாதுன்னு எவ்வளையோ நெரிசல்லாம் கொடுக்குறாங்க, அதை மீறி வருவாரு. திருச்சி மக்களை பார்க்கணும்னு வராரு. நாங்க எல்லாருமே ஒத்துழைப்போம். அவர் வருவாரு. 2026ல அவர் கண்டிப்பா வருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த தமிழக முதல்வர் அவர் வந்து நிறைய உதவிகள் செய்வாரு. அவரை வர விடாத அளவுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பண்றாங்க. ஆனா அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு இடம் கூட கொடுக்காம ஒரு தொண்டர் வீட்டுல அவர் தங்கி இருக்காரு. ஆனா அவர் அதையும் மீறி நம்மளுக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையில எல்லாரும் தமிழக ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டு ஓடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து நிறைய உதவிகள் செய்வார் என்று நம்பிக்கை எங்களுக்கு அனைவரும். ஆமா, இன்ற 26ல் அவர் தான் முதலமைச்சர். அவருக்கு அனைவரும் ஓட்டு போடுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.